ஹாய், வெல்கம் டு த டெக்னாலஜி தேவை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சேம் அதே அப்ளிகேஷன் டுட்டோரியலில் இன்றைக்கி என்ன பார்க்கணும், சேம் அதே ஏஞ்சல் ஒன்னோட அப்ளிகேஷன் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஞ்சல் ஒன்று லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, ஸோ போர்ட்ஃபோலியோங்கிற செக்மெண்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோங்கிற கான்செப்ட் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஏஞ்சல் ஒன்றில் வந்து நம்ம ஆர்டர்ஸுங்கிற செக்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கீழே என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுங்களா. ஸோ இப்போ கீழே பாருங்கள், வாட்ச் லிஸ்ட் இருக்குது, போர்ட்ஃபோலியோ இருக்குது, அடுத்து ஆர்டர்ஸ் இருக்குது, அடுத்து அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வாட்ச் லிஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஆர்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர்ஸில் வந்துட்டிங்கன்னா பாருங்கள், ஓப்பன் ஆர்டர் இருக்குது, ஸோ பொசிஷன் இருக்குது, பேஸ்கெட் இருக்குது, ஸ்டாக் ஷிப் இருக்குது, ஜிடிடி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ ஓப்பன் ஆர்டர்ஸுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து லிமிட்டை செட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் 100 வாங்குறேன்னு வைங்களேன், ஆனால் கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது 110 விற்றுட்டுருக்குன்னு வைங்களேன். நான் 100 தான் வாங்கணும்னா அப்போ லிமிட் செட் பண்ணிடுவாங்க. ஸோ 100 வாங்கணுன்ட்டு. ஸோ அப்போ அந்த 100 வாங்குறது எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஆக்சுவலாக ஓப்பன் ஆர்டருங்கிறது என்னென்னா, நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஓப்பன் ஆர்டர். எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் வாட்ச் லிஸ்ட்டில் பாருங்கள், வாட்ச் லிஸ்ட் போயிட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ அதில் இருக்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டே நான் இப்போ வந்து பை பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இதை பை பண்ணி ஒரு கான்ட்ராக்டை வந்து பை பண்ணுறேன்னு வைங்களேன். இதில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், 40 பைசா, அதாவது லிமிட்டை நான் செட் பண்ணிடுறேன். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள், இங்கே 65 பைசான்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 40 பைசா தான் ஆர்டர் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ என்னோடய மார்ஜின் பாருங்கள், எனக்கு 6 ரூபா இருந்தால் போதும் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணேன். எனக்கு அவைலபிள் மார்ஜின் 10 இருக்குது, 10 ருபீஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் பை கொடுத்துட்டுனா கன்ஃபார்ம் கொடுத்துட்டுனா இங்கே பாருங்கள், எனக்கு ஓப்பன் ஆர்டரில் வந்துடும். ஸோ ஆர்டர் பிளேஸ்டு பட் பெண்டிங். கரெக்டுங்களா. ஏன்னா எனக்கு அந்த 40 பைசா எப்போ வருதோ அப்போ தான் என்னோடய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகும். கரெக்டுங்களா. ஸோ அதுதான் வந்து ஓப்பன் ஆர்டர்ஸ். அதாவது உங்களோட ஆர்டர் வந்து எப்போ கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற செக்மெண்ட் வந்து ஓப்பன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் பொசிஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொசிஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே, அதாவது இந்த 40 பைசா இப்போ கரண்ட் மார்க்கெட் பைசா 60 இருக்குல்ல. ஸோ இதே இந்த 40 வந்து இந்த இடத்துல இந்த 40 பைசாவுக்கு நீங்கள் ஆர்டர் வந்து வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த பொசிஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ டுடே கீழே இருக்கு பாருங்கள், டுடே கெயின் லாஸ், அதாவது என்ன லாஸில் இருக்கா ப்ராஃபிட்டில் இருக்கான்னு உங்களுக்கு அந்த மார்க்கெட் லோடாக அந்த ப்ரைஸும் இதில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஓப்பன் ஆர்டர்னால் இதுதான் ஆக்சுவலாக. பொசிஷன்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பொசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஆர்டர் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு நாளைக்கு இன்றைக்கி டே ஃபுல்லாக, அதாவது இந்த டைம் வரைக்கும் நான் என்னென்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேங்கிறது ஆர்டர் ஹிஸ்ட்ரி. இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தோன்னா நான் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இதே கான்ட்ராக்ட் தான் வந்து நான் 2-3 டைம், அதாவது 2-3 டைம் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அசோக் லைலானு ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பட் இது ரெண்டும் நானே கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இது கேன்சல்னு இருக்குது. ஸோ ரிஜெக்ட்டுங்கிறது அவங்க, அதாவது இந்த ப்ரோக்கரே ரிஜெக்ட் பண்ணுறதா ரிஜெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சைடு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆக்சுவலாக ப்ரோக்கர் சைடு ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கேன்சல்டுங்கிறது நம்ம ஆர்டர் இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ப்ளேஸ் பண்ணதை வந்து என்ன பண்ணுவது, கிளிக் பண்ணி கேன்சல் ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். இதோ ஆர்டர் கேன்சல்டு. ஸோ இங்கே போய் பார்த்தோம்னா நமக்கு வரும், மறுபடியும் இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கேன்சல்டு கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓப்பன் ஆர்டர். பொசிஷனுங்கிறது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வர்றது பொசிஷன் வரும். பேஸ்கெட்டுங்கிறது நீங்கள் ஒரு 10, அதாவது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு 10 ப்ராடக்ட்டை ஆன் டைமில் நீங்கள் வாங்கணுன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் ஒரு பேஸ்கெட் க்ரியேட் பண்ணுவீங்க. என்னென்ன, ஸோ ஒரு கிரியேட் பேஸ்கெட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன ஆர்டர், அதாவது இந்த பேடிஎம் இருக்கா, ஸோ அப்போ இதில் வந்து எனக்கு ஒரு குவான்டிட்டி வந்து இந்த ப்ரைஸ்க்கு வாங்கு, ஸோ அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்ம ஒவ்வொரு பேஸ்கெட்டாக நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம 10 விதமான ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா. சேம் அதே மாதிரி ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுருப்போம். நீங்கள் அந்த பேஸ்கெட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 10மே ஒரே டைம்லேயே பை ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பேஸ்கெட் ஆர்டர். ஸோ ஸ்டாக் ஷிப்புங்கிறது வந்து மந்த்லி பேசிஸில் நம்ம பை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஷிப் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஷிப் ஆர்டர் வந்து என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், இன்டிமேட் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன் வைங்களேன். ஸோ மறுபடியும் ஆட் ஷிப்பில் போய்ட்டு கீழே பாருங்கள், ஸோ கிரியேட் ஸ்டாக்ஸ் இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ், ஸோ இப்போ நான் இந்த பிஜிஐஎம்இடியே இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதில் பாருங்கள், என்எஸ்சி இருக்குது, பிஎஸ்சி இருக்குது. நான் வந்து மேக்ஸிமம் என்எஸ்சி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் என்எஸ்சி போய்ட்டு என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து குவான்டிட்டி வைஸாக வாங்கிக்கலாம். நான் மந்த்லி வந்து ஒரு குவான்டிட்டி மட்டும் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி வைஸாகவும் ஷேர்ஸாகவும் வாங்கிக்கலாம். இல்லை அமௌண்ட், நான் மந்த்லி என்னால் 100 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் அமௌண்ட்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கே இருக்குது பாருங்கள், நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, வீக்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, டெய்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத கொடுத்துட்டு ஷிப் டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டுக்கு வந்து அதாவது பாருங்கள், நெக்ஸ்ட் மந்த் நான் 4 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பேங்க்கையும் இதில் மெர்ஜ் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ நான் ப்ரொசீட் கொடுத்து அடுத்து போனேன்னா என்னோடய பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ண சொல்லும். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் ஷிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் குவான்டிட்டியாக வாங்கினாலும் உங்களுக்கு அதே கான்செப்ட் தான், அமௌண்ட்டாக நீங்கள் வாங்கினாலும் அதே கான்செப்ட் தான். ஸோ நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ இதுதான் எஸ்ஐபி கான்செப்ட். ஓகேங்களா. இது மேனேஜ் பேங்க், அதாவது நீங்கள் உங்கள் பேங்க்கை வந்து இதில் மெர்ஜ் பண்ணி வைக்கலாம். ஸோ நியூ பேங்க் மேண்டேட். ஆக்சுவலாக வந்து இந்த எஸ்ஐபி என்னென்னா சொன்னேன்,
நீங்கள் இந்த வாலெட்டில் அமௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்காது. ஆக்சுவலாக பேங்க்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடும். பேங்க்கில் இருக்க அமௌண்ட்டை டேரெக்டாக அதுக்கு டெபிட் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து எஸ்ஐபி இதில் வரும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு இதில் இருக்க அமௌண்ட்டு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆர்டரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கோட ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் இதில் மெச் பண்ணிப்பீங்க. ஸோ அதுதான் ஸ்டாக் ஷிப்பில் வந்து நீங்கள் அதோட பெனிஃபிட்ஸ். ஸோ ஜிடிடினா என்னென்னா, இப்போ நம்மளோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகுது. ஸோ 9:15 3:30 வரைக்கும் ரன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த டைமுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜிடிடி செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஜிடிடிசி நான் எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை. ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கே இருக்கு பாருங்கள். ஸோ குட் ட்ரிகர். ஸோ இந்த ஜிடிடிக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் போனீங்கன்னா ஆக்சுவலாக இதிலே கொடுத்துருக்கா பாருங்கள். ஹவுஸ் கிட் ப்ராடக்ட் டைப் என்ன வாங்க முடியும், நீங்கள் இந்த ஜிடிடியில் என்னென்ன வாங்கலாம், ஸோ அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஹவர்ஸை முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலான்னா நீங்கள் ஜிடிடி கான்செப்ட் வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரைட் கைஸ். ஸோ இதுதான் வந்து ஆர்டர்ஸ்க்கான செக்மெண்ட். ஸோ ஒரு ஆர்டரை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஆர்டரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணி டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டருக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா, ஸோ அக்கௌண்ட்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ.